Daily. Taste the Daily. அந்த மாய கேஸ்ல மாட்டினதுக்கே வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லி கொடுமைப்படுத்தினாங்க. இந்த கேஸ்ல வேற மாட்டினா அப்பப்பா என்ன தானே கொடுப்பாங்கன்னு தெரியலையே. அம்மா தாயி மகமாயி நீதான் இவங்க கிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்தணும். நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நடக்கிறதுக்கு கூட என் உடம்புல தேம்பு இல்லாம போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நான் அங்க போய் ஆகணுமே. இல்லனா ஐயோ நான் போகணும். கடவுளே எங்க என் பர்ஸ் எங்க? சார் சார் நீங்கள் கேட்ட ஃபைல் சார். என்ன சார் திடீர்னு மப்டியில் வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லையா, இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு என்கொயரி அதான். ஓகே சார். இங்கிருந்து போனப்போ திரும்ப இங்க கால் வைக்க கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா விதி விடாது போல இருக்கே. இந்த விக்ரமும் இனியாவும் ஒன்னு ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க. கடவுளே அன்னைக்கு மாதிரி விக்ரமும் இனியாவும் என்ன மன்னிச்சு அனுப்பிடணும். இதான் காப்பாத்தணும். வாங்கம்மா. இன்னைக்கும் சார் வர சொன்னாரா? ஆமாப்பா, வேற எதுக்கும் நினைக்காத. நாங்க சொந்தக்காரங்க. நான் விக்ரமோட அத்தை. அதுக்குதான் பாக்கிறதுக்காக வர சொன்னா. சரிங்கம்மா போங்க, சார் உள்ளதான் இருக்காரு. இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்னு எத்தாலும் இழுத்து. இத்தனை பேருக்கு முன்னாடியா விசாரிக்க போறோம். ரொம்ப மானக்கேடு ஆக போதும். வக்கரெல்லாம் வேண்டாம், நேர போய் நம்மளே நின்றுவோம். விக்ரம், அத்தை எப்போ வந்தீங்க? நினைக்கிறீங்க உட்காருங்க. இல்லப்பா வேண்டாம், எனக்கு என்னமோ நிக்கிறதுதான் சரின்னு படுது. என்ன சித்தி, மதிப்பு மரியாதையெல்லாம் ரொம்ப கூடி இருக்கு. நீ அமிச்ச வீடியோ அந்த மாதிரி தெரியுதுல்ல. தப்பு பண்ணா இப்படி ஒரு இடத்துல வந்து கை கட்டி நிக்கணும் தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு தப்பு பண்றீங்க? நான் எதுவும் வேணும்னா பண்றேன். நீயா விதி அப்படி பண்ண வச்சிருது, நான் என்ன பண்ணுவேன்? சொல்லுங்க, அந்த மருந்து விக்கிறவனுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? ஒரு தொடர்பு இல்ல விக்ரம். அவன் தேவையில்லாம என்ன கோத்து விட்டுட்டான். இல்ல மறுபடியும் விசாரணைய முதல் புள்ளிக்கு கொண்டு போவாதீங்க. என்ன லத்திய கையில எடுக்க வைக்காதீங்க. நீங்க உண்மையை மட்டும் சொன்னீங்கன்னா நான் உங்களை அத்தையா நடத்துவேன். இல்லனா கிரிமினலா நடத்த ஆரம்பிச்சிருவேன். அதை நீங்க தாங்க மாட்டீங்க. இல்ல அவன் நாட்டு மருந்து ரெடி பண்ணி தருவேன். மருந்து வாங்குறதுக்காக ஒரே ஒரு தடவை தான் அவனை பார்த்திருக்கேன். அவன் கிட்ட பேசினப்போ உங்க கூட தொழில் ரீதியா பழக்கம்னு சொன்னானே, அவன் கிட்ட அடிக்கடி மருந்து வாங்குவீங்களோ? இல்ல இனியா, ஒரே ஒரு தடவை தான் வாங்கியிருக்கேன். சாமி சத்தியமா. அது என்ன மருந்து, எதுக்கு வாங்குனீங்க? அது உடம்பு ஆரோக்கியத்துக்கு. அத்தை, அது கரு கலைக்கிறதுக்கான மருந்து விக்ரம். கரு கலைக்கிறதுக்கான மருந்து. அத நீங்க எதுக்கு வாங்குனீங்க? அத்தை, எனக்கு நேரம் இல்ல. உங்களை விசாரிக்கத்தான் நான் வந்திருக்கேன். சீக்கிரம் என்கொயரியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்னலப்பா, யாழ்னி மேல பொறாமையா இருந்தேன்னு. யாழ்னிக்காக தான் வாங்கின.
என்னது? என்ன சொன்னீங்க? யாழ்னிக்காக தான் அந்த மருந்து வாங்குனீங்களா? அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? சித்தி சித்தின்னு உங்க மேல எவ்வளவு அன்பா இருந்தா அவ. நாங்கெல்லாம் உங்க மேல சந்தேகப்பட்ட கூட அவ உங்க மேல அவ்வளோ நம்பிக்கையா இருந்தா. ஆனா அவளுக்காக நீங்க மருந்து வாங்கிருக்கீங்க. ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு எப்படி உங்களால இப்படி மனசாட்சியே இல்லாம நடந்துக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ச்சே, நீங்கெல்லாம் மனுஷியா இல்ல பிசாசா? சொல்லுங்க, இந்த காரியத்தை பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? சொல்லுங்க, சொல்லுங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லு. மேடம், மேடம், சொல்ல போறியா இல்லையா? கூல் கூல். ஓகே, உன் கோவம் எனக்கு புரியுது. நானும் உன்னோட அதே கோவத்துல தான் இருக்கேன். ஓகே, தண்ணி எடுத்துட்டு வா. கூல். இது வீடு இல்ல, ஸ்டேஷன். சுத்தி நிறைய விட்னஸஸ் இருக்காங்க. ப்ளீஸ் கூல். இதே வீடா இருந்தா நான் உன்னை தடுத்திருக்க மாட்டேன். கொஞ்சம் அமைதியா இரு. ஓகே விக்ரம், எனக்கு என்னவோ இவங்க கொடுத்த மருந்தாலதான். ஏய் இனியா ரிலாக்ஸ். கூல். புரியுதுல்ல? ப்ளீஸ் ரிலாக்ஸ். விக்ரம், ஐம் சாரி ஓ விக்ரம். நோ இட்ஸ் ஓகே கூல். அத்தை சொல்லுங்க, வாங்கின மருந்தை யாழ்னிக்கு எப்போ கொடுத்தீங்க? முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச மாதிரி முழுசா போய் சொன்னா விக்ரம் டென்ஷன் ஆயிடுவான். அதே நேரத்துல முழு உண்மையும் சொல்லிடக்கூடாது. பாதி உண்மை சொல்லணும், பாதி பொய் சொல்லணும். அமுதா. இல்லப்பா, அந்த மருந்து வாங்கினது என்னவோ உண்மைதான். ஆனா நான் அதை யாழ்னிக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் அந்த மருந்து அவளுக்கு கொடுக்கறதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கல. அது எப்படி? மருந்து கொடுக்கணும்னு தோண வச்ச மனசாட்சி அதுக்கப்புறம் எப்படி மாறுச்சு? நம்புற மாதிரியே இல்லையே. ஐயோ இனியா, நீ சொன்ன விஷயம் தான் காரணம். யாழ்னி சித்தி சித்தினி என் மேல ரொம்ப பாசமா இருப்பாளா? என்ன வேற அவ ரொம்ப நம்பினா. அதனாலதான் அவளுக்கு அந்த மருந்து கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரல. இனியா, அத்தை நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. நீங்க நிச்சயம் கொடுத்திருக்கீங்க. ஐயோ இல்ல விக்ரம், சாமி சத்தியமா நான் கொடுக்கலப்பா. நீயே யோசிச்சு பாரு, அந்த மருந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து. அந்த மருந்து மட்டும் கொஞ்சம் அவ வயிற்றுக்குள்ள போயிருந்ததுன்னு வையேன், இந்நேரத்துக்கு யாழ்னி கர்ப்பமா இருந்திருப்பாளா? அவ இன்னைக்கும் வயித்துல குழந்தையோட தானே இருக்கா. டாக்டரே பார்த்துட்டு குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு தானே சொல்லிருக்காங்க. அப்ப நான் கொடுக்கலங்கிறது தானே உண்மை. ஏதோ யோசிக்கிறாங்களே, நம்புற மாதிரி தான் தெரியுது. கடவுளே, அப்படியே நம்பிரணும். அப்போ நீங்க யாழ்னிக்கு அந்த மருந்தை உண்மையிலேயே கொடுக்கல? இல்ல விக்ரம், சத்தியமா கொடுக்கல. சித்தி, கை உடைஞ்சிரும். இல்ல என் மேல சத்தியமா நான் கொடுக்கல. என்ன இனியா, அத்தை சத்தியம்லாம் பண்றாங்க, இப்ப என்ன பண்றது? விக்ரம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இவங்கள ஓரமா போய் உட்காருங்க. சரிங்க சார், வாமா. குவாய்ட்டா இருக்கணும், சத்தம் போடக்கூடாது. ஹே, ஓகே இல்ல? சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. விக்ரம், அன்னைக்கு யாழ்னிக்கு அபார்ட் ஆச்சுல, எனக்கு என்னமோ சித்தி கொடுத்த மருந்தாலதான் யாழ்னிக்கு அப்படி ஆயிருக்குமோன்னு தோணுது. இல்லனியா, சி டாக்டரு யாழ்னி கீழே விழுந்ததுனால தான் அது ஆச்சுன்னு சொன்னாங்க. அதனால தான் அமுதா அத்தை உண்மையை சொல்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. வாங்கியிருப்பாங்க, பட் கொடுக்காம இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அத்தை யாழ்னி வயத்துல குழந்தை இருக்குன்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நாம இதுக்கு மேல ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். நீங்க சொல்றதும் சரிதான் விக்ரம். சரி, இப்ப நாம என்ன செய்யறது? இது வேற விதமா டீல் பண்ணுவோம். சார், அத்தை நீங்க பண்ண காரியத்தை வேற யாராவது பண்ணியிருந்தா எங்க லேடி சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒப்படைச்சு அடிச்சு தோலை உரிக்க சொல்லியிருப்பேன். அத்தையா போயிட்டீங்க, என்ன பண்றது? வீட்டுல உங்க அண்ணன் தான் புத்தி கேட்டத்தனமா எல்லாரையும் வெறுத்துக்கிட்டு சபிச்சுட்டு இருக்காரு. நீங்களும் ஏன் எப்படி இருக்கீங்க? கொஞ்சமாவது திருந்தலாம்ல, கொஞ்சம் மனுஷத்தன்மையோட நடந்துக்கலாம்ல. சரி விக்ரம், கண்டிப்பா அப்படியே நடந்துக்கிறேன். விக்ரம்,
அதுக்காக இவங்களை இப்படியே விட முடியாது. மருந்து வாங்குற அளவுக்கு போனதே தப்புதான். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு அந்த மாயாவோட தொடர்பும் இருக்கு. இவங்கள ஜெயில தூக்கி வைங்க, அப்பதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ஐயோ ஐயோ இனியா வேண்டாம், இனியா வேண்டாமா. அப்ப அப்படியே பண்ணுவோம் கான்ஸ்டபிள். ஐயோ வேண்டாம் 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 விக்ரம், வேண்டாம் விக்ரம், வேண்டாமா இனியா. இங்க பாரு, நான் கிராமத்துல இருந்து வந்தவ, படிக்காதவ, ஏதோ பொறாமையில அப்படி நான் பண்ணிட்டேன். இங்க பாரு, இங்க பாரு, அதுக்கப்புறமா நான் திருந்திட்டேன். அதுக்கப்புறம் யாழினிய ஒரு அம்மா மாதிரி நான் பாத்துக்கிட்டேன் தெரியுமா. ப்ளீஸ் இனியா, ப்ளீஸ் விக்ரம், என்ன ஜெயில போட்டுறாதீங்க, என்ன மன்னிச்சிருமா. என்ன நீயா? எனக்கு மன்னிக்கணும் தோணவே இல்ல விக்ரம். இவங்க பண்றத நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. ஐயோ இனியா, என்ன மன்னிச்சிருமா. இங்க பாரு, போன தடவை நீ சொன்னல அந்த மாதிரி நான் என்ன செய்யணும்னு சொல்ல அதை நான் செய்யறேன். 3 மீட்டர் தூரமா இருக்கணும்னு சொல்லல, இன்னும் 2 மீட்டர் கூட தூரமா இருக்கணும்னு சொல்ல, நான் தள்ளி நிக்கிறேன். ஐயோ ஆனா ஜெயில் மட்டும் வேண்டாமா, என்ன விட்டுருமா. இனியா நான் வேணா உன் கால்ல வேணா விழுந்து கேட்டுக்கிறேன். எந்திரிங்க. Please, விக்ரம், விக்ரம், உன் கால்ல வேணாலும் அதெல்லாம் விழுந்து முடியாது. ஜெயில போட்டுறாத. இனியா நீ சொல்லுமா, என்ன விடுங்க. ஜெயில போட சித்தி, வேண்டாமா. எந்திரிங்க. என்னை மன்னிச்சிருமா. எந்திரிங்க Please, சித்தி. என்னை மன்னிச்சிரு. சரி எந்திரிங்க. விக்ரம் ப்ளீஸ், விக்ரம் மன்னிச்சிரு விக்ரம் சித்தி. ப்ளீஸ். ஜெயில் வேண்டாம். சித்தி, நீங்க ரொம்ப கெஞ்சி கேக்குறதுனால ஜெயில இருந்து உங்க தண்டனைய கொஞ்சம் குறைக்கலாம்னு நினைக்கிறோம். போன தடவை உங்க மூச்சு காத்து கூட யாழினி மேல படக்கூடாதுன்னு சொன்னோம்ல, இந்த தடவை நீங்க யாழினியோட கண்ணிலேயே படக்கூடாது. என்ன சொல்ற நீயா? புரியல? நீங்க அந்த வீட்ல இருக்கவே கூடாதுன்னு நான் சொல்றேன். அப்படியே கிளம்பி ஊருக்கு போயிடுங்கன்னு சொல்றேன். ஐயோ விக்ரம், என்ன இவ எப்படி சொல்றா? அத்தை, இதுதான் தண்டனை. இந்த தண்டனையை ஏத்துக்கிறீங்களா இல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள போட சொல்லவா? ஐயோ இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். சரி சரி, நீ நீ கோவப்படாத, நான் எங்க ஊருக்கே போயிடுறேன். ம், ம். போயிடுறேன், போயிடுறேம்மா. இனியா, இந்த தண்டனை போதுமா இல்ல வேற ஏதாவது சேர்ப்பமே? லெஸ்ஸா இல்ல? சேர்க்கணும் விக்ரம். அதான் ஊருக்கே அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் என்ன சேர்க்க போறாங்க? ஐயோ. சித்தி, எங்க மாமா யாழினி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. இப்போ யாண்டி தானே அவருக்கு உசுரு. யாணி யாணின்னு தான் உருகுறாரு, தலையில தூக்கி வச்சுல பாத்துக்கிறாரு. கரெக்ட். அந்த வைத்தியம் ஒரு வாக்குமூலம் கொடுத்தானே, அந்த வீடியோவை இப்போ மாமா பார்த்தா என்ன ஆகும்? ஐயோ இனியா, என் அண்ணன் என்ன கொன்னே போட்டுரும். அப்புறம் காலத்துக்கு என் மூஞ்சிலேயே முழிக்காது. ஐயோ இனியா ப்ளீஸ், அந்த மாதிரி மட்டும் யோசிக்காதமா, அது வேண்டாம். சித்தி, நீங்க எதையுமே கேக்குற இடத்துலயே இல்ல, அதனால தண்டனைக்கு தயாராயிடுங்க. இல்ல இல்ல, இப்பல இருந்து இன்னும் 20 நிமிஷத்துல அந்த வீடியோவை என் மாமா போனுக்கு, அதாவது உங்க அண்ணன் போனுக்கு நான் அனுப்பி வச்சிருவேன். முடிஞ்சா உங்களை காப்பாத்திக்கோங்க. ஐயோ என்னம்மா இனியா, 20 நிமிஷத்துல நான் எப்படிம்மா வீட்டுக்கு போக முடியும்? அது எனக்கு தெரியாது. Your countdown starts now. ஐயோ இனியா, இனியா, விக்ரம், விக்ரம், நீங்க என்னப்பா போலாம். இப்படி? நீங்க நான் போலாம். எப்படி, நான் எப்படிப்பா 20 நிமிஷத்துல? ஐயோ 20 நிமிஷத்துல நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? ஹலோ, டைம் போயிட்டே இருக்கு, போங்க. ஐயோ ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஐயோ, ஒரு ஆட்டோவை காணுமே. ஐயோ, பேசாம மெயின் ரோட்டுக்கே போயிடலாம். ஐயோ, அண்ணனுக்கு மட்டும் அந்த வீடியோ போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், எனக்கு கொன்னுடும் கொன்னுடும். லோரி, என்னங்க? குடிக்கிறதுக்கு ஏதாவது சூடா கொண்டாந்து கொடு. கொண்டு வரேன். என்னங்க, இந்தாங்க. Daily, daily.
Daily. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.